இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இது அந்த மீட்ல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கூடி அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க. இங்க கேட்கிற வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் தியானிக்கிற காரியங்கள், மற்ற மெசேஜஸ கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே தேவன் பேசுகிற காரியங்கள் எத்தனையோ விதத்துல அனுதினமும் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டுதான் இருக்கிறார். நேற்று தினத்துல நான் ரொம்ப யோசித்தேன், இவ்வளவு தூரம் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அப்போ இந்த தியானிக்கிற தியானம் நம்ம உள்ளத்துக்குள்ள எதை கொண்டு வருகிறது? நமக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் எதை நமக்காக இந்த வார்த்தை நமக்கு நமக்கு ஒரு ஒரு பிளெஸ்ஸிங், என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த இடத்திலேயே நம்ம நிறைய பேர் டெஸ்டிமனி ஷேர் பண்றது என்னன்னா, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க 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 தியானிக்க தியானிக்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விசுவாசம் பெருகி இருக்கிறதையும், அது நிமித்தம் பயங்கள் அவர்களை விட்டு அறவே போயிருக்கிறதையும், ஒரு காலத்துல சில காரியங்கள் எல்லாம் குறித்து பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல அந்த பயங்கள் தங்களை விட்டு போயிருக்கிறதையும் நம்ம நம்ம சாட்சிகளாய் நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நமக்கு அந்த தைரியத்தையும், பலனையும், விசுவாசத்தையும் அனுதினமும் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதிமொழி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். நீதிமொழிகள் 4, 20 முதல் 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இதே வார்த்தைய டிபிடி வெர்ஷன்ல அது மிக அழகாக இருக்கு. அத நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். என் மகனே, என் மகளே, நான் போதிக்கும் எல்லாவற்றையும் கவனமாக கேள். நான் சொல்வதை உன்னிப்பாக கவனி. உன் எண்ணங்களை என் வார்த்தைகளால் நிரப்பு. அவை உன் ஆத்துமாவின் ஆழம் வரை ஊடுருவி செல்லட்டும். நீ என் வார்த்தைகளை தியானிக்கும் போது அவை உனக்கு உண்மையான வாழ்வை தரும். உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்தை தரும். இன்றைக்கு நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் உண்மையான ஆரோக்கியத்தை தருவது அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே நடக்கிற காரியம். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிக்க 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 நம்முடைய இருதயம் அவருடைய அன்பினால் நிரப்பப்படுகிறதையும், விசுவாசத்தால் நம்முடைய உள்ளம் நிரப்பப்படுகிறதையும், அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறபடியினாலும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது முழுமையான ஆரோக்கியத்தை தருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இங்க கேட்கறது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஒரு நாள் முழுவதும் சில வார்த்தைகளை வைத்து நீங்க தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மனது எப்பொழுதும் அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்லே இருக்கும். எதை குறித்து என்ன வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பெரிதாக தெரியும் பொழுது அந்த சூழ்நிலைகளை நாம் எளிதாக நம்ம வென்று விடலாம். அடுத்ததா சில வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4. நீதிமொழிகள் 3, 1 முதல் 4. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய்.
உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப் பண்ணும். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அதுக்காக தான் இப்போ அந்த மெடிடேஷன்லாம் நம்ம பண்றோம். ஏன்னா, அந்த வார்த்தைய அப்பதான் நம்ம ஆழமா தியானிக்க, 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 அது நம் இருதயத்தில் எழுதப்படுகிறது. இருதயத்தில் எழுதப்படுகிற வார்த்தைகள் மூலமாகத்தான் நமக்கு நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, நமக்கு சமாதானம் பெருகுகிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதினால் தேவனுடைய பார்வையிலும், மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய வார்த்தைகள நம்ம தியானிக்கும் பொழுது, நமக்கு நீடித்த ஆயுசு நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், உடலுக்கு ஆரோக்கியம். இங்க பார்க்கிறோம், தேவனுடைய பார்வையிலும், மனுஷருடைய பார்வையிலும் தயையையும், நற்புத்தியையும் பெறுவாய். அப்போ இருதயத்திலே எழுதப்படுவதற்காகத்தான் நாம் வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஏதோ வாசிச்சுட்டு போறது, மேலோட்டமா அந்த வார்த்தைகளை, ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம்னாலோ, அது நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நிறைய நம்ம அதிகாரங்களை நம்ம படிக்கிறதுனால இல்ல, ஒரு வார்த்தைய நம்ம ஒரு நாள் நம்ம எடுத்து தியானித்தாலும், அது வாசிச்சாலும், அதை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:21 நம்ம பார்க்கிறோம், அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து, அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீதிமொழிகள் 7:3 சொல்லுது, அவைகளை உன் விரல்களில் கட்டி, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கொலோசியர் 3:16 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அவருடைய வசனம் பரிபூரணமாய், சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நமக்குள்ள வாசம் பண்ணும்படிக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசுவா வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டுமாம். அதுக்கு அந்த இங்கிலீஷ் அந்த வெர்ஷன் எப்படி சொல்லுதுன்னா, கான்டெம்ப்ளேட் இட் டே அண்ட் நைட் அண்ட் பி கேர்ஃபுல் டு ஃபாலோ எவ்ரி வேர்ட் இட் கண்டெய்ன்ஸ். தென் யூ வில் என்ஜாய் இன்கிரெடிபிள் ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ். அந்த கான்டெம்ப்ளேட்ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மெடிடேட், பாண்டர், இமேஜின். நம்ம இன்றைக்கு தியானத்துல அங்க இமேஜினேஷன்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதைத்தான் யோசுவாவுக்கு தேவன் சொல்றார், நீ இந்த வார்த்தையே உன் இருதயத்துல இருக்கட்டும், இந்த வார்த்தையே நீ தியானி, இந்த வார்த்தையே நீ ஆழமாய் நீ ஊடுருவி பார்க்கும் பொழுது அது உனக்கு வழியை வாய்க்க பண்ணும். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தாவீது நிறைய இடங்கள்ல தியானிக்கும் பொழுது சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நான் ராஜாமங்களில் தியானிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. அவருடைய ஆத்துமாவுக்கு பேசுறாரு. இது எல்லாமே தியானமா இருக்குது. அவைகளை நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ ஆத்துமா கிட்ட பேசுறது, நம்ம அவருடைய வார்த்தைய நம்ம இமேஜினேஷன்ல பார்த்து அதை ரியலா பார்க்கிறது, இது எல்லாமே நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது.
நமக்கு தீர்க்காயுசையும் ஜீவனையும் சமாதானத்தையும் நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவதற்கும் நமக்கு நம்முடைய வழி வாய்க்கப்படுவதற்கும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும் இந்த வார்த்தைகள் தான் நமக்கு பலனளிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் யாராம்? பாக்கியவானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். இதுக்காக தான் இந்த இந்த நாட்கள்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மள இந்த இடத்துல வார்த்தைகளை நம்ம ஆழமாய் தியானிக்கும்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. போதும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்தாராய் நாம் மாறியிருக்கிறோம். அப்போ குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள யார் இருப்பாங்க? ஒரே ரத்த சம்பந்தமான உறவுகள் தான் இருப்பாங்க. ஒரே ரூஃப்க்கு கீழே வாழ்றவங்களா இருப்பாங்க. ஒரே தகப்பனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பாங்க. இன்றைக்கு நம்மை படைத்த தேவன் அவர் வெறுமனே அவர் கிரியேட்டர் மட்டும் இல்ல, அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஒரே ரத்தத்துக்குரியவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து எப்படி தேவனுடைய குமாரன் நேசகுமாரனா இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் அவருக்கு சத்தியம். யோவான் 1:12 பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் என்ன செய்தாரா? அதிகாரம் கொடுத்தார். உன்னை நல்லா புரியணும். நம்ம ஏதோ வெளியில நிக்கிற வேலைக்காரர்கள் அல்ல. நம்ம அந்த வீட்டுக்குள்ள வாழுகிற உரிமையை பெற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்ம ஒரு காலமும் நம்ம வாழ்க்கையில தனித்து விடப்படவே இல்லை. நம்ம ஒரு உன்னதமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த குடும்பத்துல எப்பொழுதும் நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரளான சாட்சிகள் நம்ம ஒவ்வொருவருமே அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இத்தனை பேர் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்ம தனிமையாய் ஃபீல் பண்ண முடியும்? ஒரு காலம் நமக்கு தனிமை என்பது கிடையவே கிடையாது. தனிமை என்பது நம்ம உணர்கிறோம்னா அது ஒரு மாயை. ஐயோ, நான் மட்டும் தனியா இருக்கிறேனே, நான் பேசுறத யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, நான் எப்பொழுதும் எங்க வீட்டுல தனிமையா தான் இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, நீ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய நேச பிள்ளை. இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்? இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதனாலதான் அங்க பேதுரு பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய வீட்டாராய் இருந்து. அப்போ இனி நம்ம எப்படி இல்ல? அந்நியர்களாய் இல்ல. இப்போ நம்ம ஒரு குடும்பமாய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்முடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீமமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள்
இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முந்தி நமக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, நமக்கு உடன்படிக்கை கிடையாது, நம்ம நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தோம். நம்ம எல்லாருமே புறஜாதிகளாய் அப்படித்தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில ஒருவேளை சின்ன வயதுல இருந்து அறிந்திருந்தா கூட அவரை பற்றிய சரியான புரிதல் இல்லாம நம்ம தூரமாய்தான் இருந்தோம். தேவனை விட்டு தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாயிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்துக்குள் வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு அருகில், தேவனுக்கு பக்கத்துல நம்ம வந்திருக்கிறோம். இனி ஒருபோதும் நாம் யார் கிடையாது, ஃபாரினர்ஸ் கிடையாது. நாம் வெளியாட்கள் அல்ல. ஒரு இதுல நமக்கு என்ன கிடைக்குது, என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தா, நமக்கு ஒரு தடையில்லாத ஒரு உரிமை நமக்கு கிடைச்சிருக்குது. ஒரு வேலையாள் தன்னுடைய முதலாளிய பார்க்கணும் அப்படின்னா, அவ பெர்மிஷன்லாம் வாங்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வே ஒரு ஒரு அதிபர் இருக்கிற ஒரு தொழிலதிபரோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர பார்க்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தான் தன்னுடைய முதலாளிய பார்க்கணும். ஆனா, ஒரு பிள்ளை தன் அப்பா கிட்ட எந்த நேரமும் ஓடி போகலாம். அப்போ நம்முடைய பரலோக தகப்பன் கிட்ட எப்பொழுதும் நேரடியாய் நாம் என்ன செய்யலாம்? பேசலாம். இதுதான் முதலாவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஒரு உரிமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முந்தி வெளியாட்களாக தான் நம்ம இருந்தோம். நம்பிக்கையற்றவர்களா தான் இருந்தோம். வாக்குத்தத்தத்திற்கு உடன்படிக்கைக்கு தூரமானவர்களா தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் இப்பொழுது சமீபமாய் அவருடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறபடியினால் எப்பொழுதும் நாம் தகப்பனிடத்தில் செல்ல முடியும். பவுல் சொல்றார், நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல. அந்நியர்களுக்கு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அதிகாரம் இல்ல, சொத்துல பங்கு கிடையாது, வீட்டுல குரல் கொடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. எப்பவும் ஒரு தூரமும் தயக்கமும் அவங்களுக்கு இருந்துட்டேதான் இருக்கும். அப்போ கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்ம நிலைமையும் இப்படித்தான். ஆனா சிலுவை நம்முடைய அட்ரஸ சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு நம்ம அட்ரஸ் எங்க இருக்குதுன்னா, பிதா எங்க இருக்கிறாரோ அதுதான் நம்முடைய அட்ரஸா இருக்கு. நம்முடைய அட்ரஸ் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெருக்கமான உறவை குறிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரே ரூஃப்க்கு கீழ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு குடும்பமா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதே போல அதை விட நிஜம் ஸ்பிரிச்சுவலா நம்ம இன்றைக்கு ஒரே கூரையின் கீழ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்ம ஏதோ சட்டப்பூர்வமா நியாயப்பிரமாணத்துல இருந்து அப்படி மட்டும் நம்ம ரட்சிக்கல. விடுதலையை கொடுத்து பாவத்திலிருந்து விடுவித்து அவ்வளவுதான் உனக்கு செஞ்ச காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. நம்மை அவர் ஒரு உறவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நீதிபதி மன்னித்து ஒரு கைதியை அனுப்புறது போல அவர் அனுப்பல. ஒரு தகப்பனால் அணைத்து கொள்ளப்படுகிற ஒரு அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனுடைய எந்த சத்தத்தையும் அந்த தகப்பன் கேட்கல. ஆனா அவனை கட்டி அணைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீ ஏன் உறவுக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான். அவனை அப்படியே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அன்பைத்தான் தேவன் நம்மேலும் அவர் காட்டியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம இதனால என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஆவியை
நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியில இருந்து தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆவியில இருந்து அவரை எப்படி கூப்பிட முடியும்னா, அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குடும்பத்துக்குள் நாம் வந்திருக்கிறதன் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். சரி, இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுனால அடுத்த நன்மை, ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குறைவற்ற ஒரு அவர் நம்மை பராமரிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ப்ரொவிஷன்ஸ், நம்முடைய தேவைகளை குறித்து நாம் ஒரு காலும் கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். அதனாலதான் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 26ல இருந்தே வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பங்கள் புல்லுக்கு தேவன் இவ்வளவு விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமுள்ளவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இங்க அழகா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஒரு குடும்பத்துக்குள்ள நீ இருக்கிற. நீ ஏன் கவலைப்படணும்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார். அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறது இல்ல. அவைகளையும் உங்கள் பரமபிதா, ஒரு குடும்பத்துக்குள்ள இப்ப நீ வந்திருக்கிற, இந்த குடும்பத்துக்குள்ள நீ வந்திருக்கிறபடியினால பரமபிதா ஆகாயத்து பட்சிகளையும் அவர் கவனிக்கிறார். அவைகளுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? உணவை கொடுக்கிறாராம். அந்த பட்சிகளுக்கே அவர் உணவை கொடுப்பார் என்றால், நீ அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நாம் அவர்களுக்கு பிள்ளைகள் என்பதினால் இயேசு இதை கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிள்ளைக்கு எந்த தகப்பனாவது உணவோ உடையோ கொடுக்காமல் பராமரிக்காமல் இருப்பானா? அந்த உலக பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்போ பொல்லாத நாமே அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தேவையோ அது எல்லாம் உங்களை தேடி வரும். எதையும் நீங்க தேடி போக வேண்டியது இல்ல. என்னென்ன தேவையோ அதுக்காக நம்ம உழைக்காம வேலை செய்யாம இருக்கிறது அப்படி சொல்லல. நமக்குரியதுல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம மனதுல விருப்பப்பட்ட காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள், இதை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருகிறார். ஏன்னா நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள, ஒரு அன்பின் தகப்பனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். எதுக்கு உடைக்காக கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்க இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ரசிச்சு பார்த்து சொல்றாரு. இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. சாலமோன் கூட அந்த அளவுக்கு அழகாய் உடுத்தினதில்லை. அந்த கலர்ஸும் அந்த பூக்களுடைய ஒவ்வொரு பூக்களுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம், ஒவ்வொரு பூக்களுடைய கலர், ஒவ்வொரு பூக்களுடைய அந்த அந்த அழகு, அது ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அந்த பூக்களுக்கும் அந்த புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாமா? கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா ஒண்ணு நமக்கு புரியல. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறோங்கிறது
பரலோக குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த குடும்பத்துல பரலோக தேவன், இந்த உலகத்தை படைத்தவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார் என்பதை நாம் அறியவில்லை. நம்ம அறியாத அந்த இடம்தான் நமக்கு என்ன வருது? கவலையும் பயமும் வருகிற இடமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நமக்கு நித்திய சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறதுனால நம்ம ஏதோ கெஸ்ட் கிடையாது. நம்ம அவருடைய வாரிசுகளா இருக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். நமக்கு நம்ம அவரு பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியது. நமக்கு ஒரு சமமான ஒரு சொத்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு தன்னுடைய நாமத்தையும் சுதந்திரத்தையும் அவர் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறார். Therefore you are no longer a slave but a son. And if a son, then an heir of God through Christ. நம்ம எப்படி இருக்கிறோமாம்? சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு இப்படி நம்ம அவருக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறோம்னா எதை குறித்து நம்ம கவலைப்படணும்? இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உயிலாய் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இன்றைக்கு நமக்குரியது. இனி நாம் அடிமை அல்ல. அடிமைக்கு எதுவும் கிடையாது. ஆனா புத்திரனுக்கு சர்வத்தையும் சுதந்தரிக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அடுத்ததா இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறபடியினால நமக்கு மாறாத ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். தேவன் இந்த குடும்பத்துக்குள்ள, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதனால தேவன் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். தீமை நம்மை அணுக முடியாது. ஒரு அன்பான ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் இருக்கிறார்னா அந்த தகப்பன் தன் பிள்ளைய அவ்வளோ அழகா பாதுகாக்கிறதையும் பராமரிக்கிறதையும் அந்த பிள்ளைக்கு அரணாய் அவர் நிற்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் அப்படி செய்வானானால் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை பாதுகாக்கிறதற்கு சகல வல்லமையும் உடையவர் இன்றைக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 125:2 பார்க்கிறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை என்னையும் சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்றால் இந்த அரணை தாண்டி, இந்த கோட்டையை தாண்டி நம்மை எது தொட முடியும்? நம்ம ஒரு நாளும் நம்முடைய ஸ்பிரிச்சுவலா இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம என்ன செய்திருக்கிறோமாம்? மறைக்கப்பட்டிருக்கிறோமாம். உலகத்துல இந்த உறவுகள் எல்லாம் மாறலாம். ஆனா தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் ஒரு நாளும் மாறாது. இத நல்லாவே நம்ம புரியணும். நீங்க நீங்க ஒருவேளை சில குறைவுகள்ல இருக்கலாம், எண்ணங்கள்ல சில போராட்டங்கள்ல இருக்கலாம். அதுக்காக நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் அது மாற்றப்படாது. இந்த மாற்றப்படாத இந்த அடையாளத்துக்குள்ள நீங்க நின்று கொண்டே இருப்பீங்கன்னா தான் எண்ணங்களிலே வருகிற போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியும். நம்ம அன்பு கூறப்படுகிறோம், நம்ம மதிக்கப்படுகிறோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். நிறைய பேர் இத உணராம எப்படி இருக்கிறாங்க? அனாதைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? எனக்கு அவர் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. ஆனா எபேசியர் 2:19 நம்ம பார்க்கிறோம். ஏதோ சகிச்சு நம்ம அவர் குடும்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளல அவர் குடும்பத்துக்குள்ள. நம்ம விரும்பி தேடி
அவர் வந்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அவருடைய குடும்பத்துக்குள் அவர் ஒன்று சேர்ந்திருக்கிறார். செப்பனியா 3:17 நம்ம தியானித்தோம். அவர் நம்ம பேர்ல மகிழ்ச்சியா இருக்கிறாராம். நமக்கு மேல அவர் பாடல்களை பாடுகிறாராம். அந்த அளவுக்கு ஒரு அன்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்தாராய் நம்ம இருக்கிறபடியினால நமக்கு நிலையான இடம், நிலையான ஒரு வீடு நமக்கு இருக்குது. ஒரு உன்னத அடையாளம் நமக்கு இருக்குது. எந்த நேரமும் அவர்கிட்ட போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. அதனால தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. நம்ம வெளியில நின்ன நம்ம, மகளே நீ என்னுடைய பிள்ளை, நீ ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மை அவர் அவருடைய வீட்டிற்குள் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமின் தகப்பன் அதே தகப்பனை தான் இன்றைக்கு நமக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். மோசேக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குத்தத்தங்கள்ல நாமும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். தாவீதை வழிநடத்தின அதே தேவனுக்கு தான் அதே அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாவற்றையும் நாமும் ஷேர் பண்ணி இருக்கிறோம். நம்ம அவருடைய விருந்தினர் அல்ல, நம்ம அவருடைய குடும்பத்துல முத்திரையிட்டு நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தை விட்டு நம்ம ஒரு காலம் நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இன்னும் ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம பார்த்து நம்ம கூட கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணலாம், வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டுமென்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரயத்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தம் சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். நம்ம தேவனுடைய குடும்பத்துல எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோங்கிறத இந்த வசனங்கள் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரர்களும் தேடி வர்றாங்க. அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, உடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, என் தாய் யார், என் சகோதரர் யார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 2:19 நம்ம பார்த்தோம். தேவனுடைய குடும்பத்துல அவருடைய ஃபேமிலியில நம்ம அவருடைய ஃபேமிலி மெம்பரா நம்ம மாறி இருக்கிறோம், பிள்ளையாய் நம்ம மாறி இருக்கிறோம். மத்தேயு 12:50 நம்ம பார்க்கிறோம், அந்த குடும்பத்தில் சேர தகுதியானவர் யார் என்பதை இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இது பிறப்பாலையோ இல்ல கலாச்சாரம், நம்ம ஒரு 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 கலாச்சாரத்துல பிறந்திருக்கிறதுனாலயோ இல்ல ஒரு ஒரு மத பின்னணியில பிறந்திருக்கிறதுனாலயோ கிடைப்பது அல்ல. இது பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நடக்கிற காரியம். பிதாவின் சித்தம் என்ன? விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொள்வதுதான் அவருடைய சித்தம். அப்போ இது சரீர சம்பந்தமானது கிடையாது. இது ஆவிக்குரிய ரீதியில இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அடுத்தா நம்ம பார்க்கிறோம், அந்த முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் தேவனால். இன்றைக்கு அவருடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரையிடப்பட்டு அவருடைய வீட்டிலே நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோமாம். பிதாவின் சித்தத்தோடு அவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்ல என் பிதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு சொல்றாரு. அப்போ இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிதாவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். அந்த குடும்பத்துக்குள்ள அவர்கள் போக முடியும்.
அந்த இவங்க தான் என்னை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க தான் எனக்கு தாய், நீங்க தான் எனக்கு சகோதரன், நீங்க தான் எனக்கு சகோதரி. இன்றைக்கு அவர் நம்மள அப்படிதான் பார்க்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர்ட்ட நம்ம உட்கார்ந்து பேசணும்னா அவர் சொல்ற காரியம், நீ எனக்கு சகோதரனாய் இருக்கிறாய், நீ எனக்கு சகோதரியாய் இருக்கிறாய், நீ எனக்கு தம்பியா தங்கச்சியா இருக்கிறன்னு தான் அவர் நம்மள பார்த்து சொல்றாரு. இதை என்னைக்காவது இவ்வளவு தூரம் நம்ம டீப்பரா யோசித்து பார்த்துக்கிறோமா? இன்றைக்கு இதை யோசித்து பார்க்கும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சகோதரன், நீ தான் எனக்கு சகோதரி, நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீர்கள்னு இயேசு சொல்றாரு. இந்த அளவுக்கு நம்ம அந்த குடும்பத்துல ஒன்றாகி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலக குடும்பத்தையே பார்த்து சோர்ந்து போகிறத விட்டுட்டு, நான் இன்றைக்கு ஒரு உன்னதமான குடும்பத்தின் அங்கத்தினராய் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோமாம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோமாம். புதிய அடையாளத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு உன்னதமான நிலைக்கு கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல இயேசு தன்னுடைய தாயை அவமதிக்கல. இதுல ஒரு காரியத்தை அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. இயற்கையான இந்த உறவை விட ஆவிக்குரிய உறவு அது மேலானது அப்படிங்கிறத இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த குடும்பம் நீங்க நினைக்கிறத விட மிக பெரியது அப்படின்னு கதவை திறந்து நம்மையும் அவர் உள்ளே அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயு 12ல சரீர பிரகாரமான குடும்பம் வெளியே நிக்குது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில ஒவ்வொரு விசுவாசியும் அந்த குடும்பத்துக்குள்ளே அழைக்கப்படுகிறார்கள். இனி அந்நியர்கள் அல்ல, இனி வெளியே நிற்கிறவர்கள் அல்ல. இயேசுவோடு கூட மைய பகுதியில சென்டர் ஆஃப் த ஃபேமிலி நம்ம அங்க அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய நெருக்கமான வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம அவருடைய குடும்பம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பிதாவின் வீடு தான் நம்முடைய வீடு. நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வெளியே நிற்கிறவர்கள் இல்ல. நம்ம ஏற்கனவே உள்ளதான் இருக்கிறோங்கிறத இந்த காலை வேளையில உங்க இருதயம் ஆழமாய் அறிய கடவது. நீங்க அவருடைய குடும்பத்துக்குள்ள, அவருடைய வீட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கிறோம். இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரை பார்த்து, நீ என்னுடைய அருமையான தம்பியா இருக்கிற, தங்கச்சியா இருக்கிற, இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு மூத்த அண்ணனாய், மூத்த சகோதரனாய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சகோதரர் என்று நம்மை சகோதரர் என்று நம்மள கூப்பிடுறதுக்கு அவர் வெட்கமே படலையாம். அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு குடும்பம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து இவங்க எனக்குரியவங்க, நீ எனக்குரியவன்னு சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவே இல்லை. இந்த அதிகாரத்தையும் உரிமையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களா அப்படியே கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைய நம்ம தியானிப்போம். நம்ம இன்றைக்கு தியானிக்கிற இந்த தியானம் உங்களை மிகப்பெரிய விடுதலைக்குள்ளேயும் நம்ம வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, தீர்க்காயுசை கொடுக்கிறது, நம்ம வழி வாய்க்கப்படுகிறது, நாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறோம், நம்ம தயையையும் நற்புத்தியையும் மனுஷருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்க தியானிக்க அதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியே கண்களை மூடி ரிலாக்ஸ்டா இப்போ நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ம அவருடைய வார்த்தையை தான் நம்ம தியானிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில நம்ம தியானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு அது என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறார். நீ இத தியானி, இது உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், உனக்கு தீர்க்காயுச தரும், உன் சமாதானத்தை பெருக பண்ணும், உன் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அப்போ இந்த வேளையில நீங்க அதை உணர்ந்தவர்களாய், அப்பா உங்க வார்த்தையை தியானிக்க கூடிய
ஒரு இருதயம், உங்க வார்த்தை என் இருதயத்துல எழுதப்படக்கூடிய அளவுக்கு நான் தியானிக்க, எல்லாவற்றையும் அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையையும் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி மனதுல நீங்க ஜெபித்து கொண்டே இந்த மெடிடேஷனை அப்படியே நான் சொல்றத நீங்க கவனமா பாருங்க. கண்களை மூடி ஒரு பெரிய ஒரு மாளிகைக்கு முன்னாடி நீங்க நிக்கிறத அப்படியே நீங்க பாருங்க. அதுதான் நம்முடைய பரலோக தகப்பனுடைய வீடு. ஒரு பெரிய ஒரு மாளிகை, அதுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. நம்முடைய பரலோக தகப்பனுடைய வீடு தான் அது. நம்ம வெளியாளா, வேற்று மனிதர்களாய் நம்ம குளிர்லயும் மழையிலையும் கதவுக்கு வெளியே நிக்கிறதா நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இதுதான் கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய நிலையா இருந்தது. இப்போ இயேசு வந்து கதவை திறக்கிறார். நம்மை உள்ளே அழைத்து ஒரு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை அவர் அந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துதான் அவர் உள்ள கூப்பிடுறார் அவருடைய வீட்டுக்குள்ளேயே. இன்றைக்கு இந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒருவனும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. ரோமர் 8ல பார்க்கிறோம். அவர் தேவன் நீதிமானாக்குகிறவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இன்றைக்கு அவராலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உங்களை எந்த காரியமும், எந்த சூழ்நிலையும், எந்த எண்ணங்களும், பாவமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை நீங்க பார்க்க 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 அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீர்கள். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு இருக்கையில ஒரு 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 சேர் கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறதையும், இது ஏன் வீடு, இது உன் வீடு, அவர் வீடு. ஆனா இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே இதுதான் உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்றத நீங்க உணர ஆரம்பிங்க. அங்க நீங்க பாதுகாப்பா, அன்போடு, அமைதியா நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா வாசம் பண்ணுகிறத அப்படியே நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. இதை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது அப்பா அப்படின்னு சொல்லி இன்ஹேல் பண்ணுங்க. அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. மூச்சை வெளியே விடும்போது அப்பா நான் உமக்கு பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறத மூச்சை வெளியே விடும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா இத செய்ய செய்யதான் இந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் எழுதப்படும். இருதயத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளினாலதான் நமக்கு விடுதலையே உண்டாகும். இல்லைன்னா மைண்ட்ல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. லிட்ரலா அந்த அப்பா உங்க கூட இருக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து சேர்ந்து இருக்கிறீங்க. மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு அவரை நோக்கி நம்ம ஓடணும். இன்றைக்கு எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறதுனால அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க மூச்சை உள்ள எடுக்கும் பொழுது அதை சொல்லுங்க, நான் உம்முடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, என்னை எதுவும் குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிறத நீங்க உங்க இருதயத்துல உணர்ந்தவர்களாய் ஆழமா மூச்சை எடுக்கும் பொழுது அப்பான்னு எடுங்க. மூச்சை வெளியே விடும்போது நான் உங்க பிள்ளைங்கிறத அப்படியே நீங்க உங்க அடையாளத்தை இதன் மூலம் என்ன செய்ய முடியும், உறுதிப்படுத்த முடியும். நீங்க பரலோக தகப்பனுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்த முடியும். நாம் இனி அந்நியரும் பரதேசியும் அல்ல, நாம் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டு பிள்ளையாய் இருக்கிறேன். இத சொல்லும் பொழுதே உங்களுடைய கைகளை உங்க இருதயத்தின் மேல வைத்து, நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள், நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள், நான் அனாதை அல்ல அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளே சொல்லுங்க. ஐ பிலாங் டு ஒன் ஃபேமிலி, ஐ எம் நாட் அன் ஆர்ஃபன். நான் அனாதை அல்ல.
அப்படியே தியானித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு காலியான ஒரு சேர் இருக்கிறத பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சிங்காசனம் இருக்கிறத பாருங்க. அங்க நம்முடைய அப்பா அமர்ந்திருக்கிறார். ஒரு மகனாகவோ, மகளாகவோ அவர்ட்ட அத்தனையையும் இந்த நொடி பொழுதுல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதே, இததான் நான் அப்பாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்லப் போறேன். அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ளவர். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்லுங்க. உங்க மன கவலை என்ன? பாரம் என்ன? எல்லாத்தையும் அவர்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிங்க. மத்தேயு 12ல சொன்னது போல, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரி அப்படிங்கிற உரிமையில அவர்ட்ட பேசுங்க. அவர் அப்படியே உங்கள ஆசீர்வதித்து, நீ என் குடும்பத்தை சேர்ந்தவள்னு அவர் சொல்றத, அததான் அவர் சொல்றாரு. ஆனா இத நம்ம இருதயம் புரிந்து கொள்வதற்கு பல வருஷங்கள் ஆகியிருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதித்து, பயப்படாதே, நீ என்னுடைய வீட்டார் அப்படின்னு சொல்றத கேட்டு, அப்படியே அமைதியா நீங்க உங்க இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. அப்படியே நீங்க சொல்ல சொல்ல அந்த மூத்த சகோதரன் உங்களை நேசிக்கிறதையும், அப்படியே அவர் அணைக்கிறதையும் நீங்கள் உணர ஆரம்பிங்க. நான் முத்திரையிடப்பட்டவள், ஆவியானவர் என்னில் இருக்கிறார். அத சொல்லுங்க. நான் நிலைநிறுத்தப்பட்டவன், என் இடம் கிறிஸ்துவுக்குள். அது எப்படி இருக்குது? உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நான் நேசிக்கப்பட்டவள். என் தந்தை, என் தகப்பன் என் மேல பாடல்களை அவர் பாடி மகிழ்கிறாராம். இப்போ இத இந்த பரலோக தகப்பன் நம்மை குறித்து, இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தகப்பன் நம்மை குறித்து ஒரு லெட்டர் உங்களுக்கு எழுதுறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? என் உயிரான என் பிள்ளையே, இந்த கடிதத்தை நீ வாசிக்கும் பொழுது உன் இருதயம் என் அன்பை உணரட்டும். உலகம் உன்னை வெறும் ஒரு பெயராகவோ அல்லது ஒரு கூட்டத்தில் ஒருவராகவோ பார்க்கலாம். ஆனால் எனக்கு நீ அப்படி அல்ல. நீ உருவாகும் முன்னே என் எண்ணத்தில் நீ இருந்தாய். உன் ஒவ்வொரு மூச்சையும், உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிவேன். நீ என் வீட்டு பிள்ளை. நீ ஏதோ என் வீட்டு வாசலில் நின்று பிச்சை கேட்கும் அந்நியன் அல்ல. என் மேஜையில் என்னோடு அமர்ந்து உண்ணும் உரிமையுள்ள வாரிசு. உலகத்தில் உனக்கு இடமில்லாமல் போகலாம். ஆனால் என் இருதயத்தில் உனக்கென்று ஒரு சிங்காசனம் உண்டு. உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது, உன் காயங்களை நான் அறிவேன். மற்றவர்கள் உன்னை நிராகரித்த போது நான் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். நீ அழுத ஒவ்வொரு முறையும் உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று சொன்னால் நான் அதை செய்வேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. என் அன்பு மாறாதது. நீ தவறு செய்தாலும், நீ சோர்ந்து போனாலும் என் அன்பு உன்மேல் குறையாது. என் கைகள் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தூக்கிவிடவே எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கும். யோவான் 1:12 படி நீ என்னை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியே நான் உனக்கு என் பிள்ளை என்ற மகுடத்தை சூட்டினேன். நீ என் சபையாகிய உன்னத குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கமாய் இருக்கிறாய். நீ ஒருபோதும் அனாதை அல்ல. நீ கைவிடப்பட்டவளும் அல்ல. நீ ராஜாதி ராஜாவினுடைய செல்ல பிள்ளை. உன் பாரங்களை என்னிடம் தந்துவிடு. என் அன்பில் இன்று நிம்மதியாக ஓய்விடு. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்றென்றும் மாறாத அன்புடன் உன் பரலோக தகப்பன். இதுதான் தேவன் நம்மை குறித்து எழுதியிருக்கிற ஒரு லெட்டரா நம்ம பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட அன்பை அவர் நம்மேல் வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்படணும்? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நமக்காக எல்லாவற்றையும் அனுதினமும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், எங்களை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறீரப்பா. நாங்க அந்நியர்கள் அல்ல. உம்முடைய ரத்தத்தினாலே இப்பொழுது நாங்கள் உமக்கு பக்கத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எதுவும் எங்களை தொட முடியாது. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை ஆழமாய் அறிந்து உணர தகப்பனே நீங்க கிருபை தாங்க. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்திலே உம்மை அறிந்து உணரக்கூடிய இடத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வர, ஒவ்வொருவருக்கும் நீதியின் வஸ்திரத்தை நீ உடுத்தி வித்திருக்கிறதை அவங்க ரியலா பார்க்க நீங்க உதவி செய்யுங்க. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.